பாபா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சாயி சச்சரித்தத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. சாயி அன்பர்கள் பலருடைய வாழ்க்கையில் இந்த சச்சரித்தம் புஸ்தகம் பலவித பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதோடு இல்லாமல் மனதுக்கு ரொம்ப ஆறுதலை தருது அப்படிங்கிறது அவங்கவங்க வாழ்க்கையில் கண்ட அனுபவம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சாயியின் அருளை கொண்டு சேர்ப்பது எங்கும் பாபா. சாயி சச்சரித்தத்தை படிக்க, புரிய வைக்க உங்களுக்காக உங்களோடு நான். சாயியுடன் இணைந்திருக்கும் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவே மலரும். எங்கும் பாபா. சாய்ராம். எங்கும் பாபா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல, பேசுறதுல, கதை சொல்கிறதுல, பாபாவாணி படிக்கிறதுல ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நம்மளுக்குள்ள பல பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் நிஜமாவே இருக்காரா? அவர் நமக்கெல்லாம் உதவி பண்ணுவாரா? நம்ம கேட்டால் வருவாரா? இப்படியெல்லாம் பல பேருக்கு ஒரு கேள்வி. ஆனால் நாமெல்லாம் வளரும்போது எப்படி வளர்ந்துருக்கோம்? பாரு, சாமி கும்பிடணும், அப்போ தான் உனக்கு படிப்பு வரும். சாமி கும்பிடணும், அப்போ தான் உனக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இப்படியே பெரியவங்க சொல்லி சொல்லி நம்மளை வளர்த்தாங்க இல்லையா? அப்போவும் நம்ம ஒரு வயசுக்கு வரப்போது சாமியை நம்ப மாட்டோம். அப்படி பலர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் பாபா கிட்ட வந்தார். அவர்கிட்ட பல கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு. கொஞ்சம் எப்போ சமயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் இருக்காரா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கடவுளை காட்ட முடியுமா? கடவுள் எந்த ரூபத்தில் இருப்பார்? இப்படியெல்லாம் ஒரு படன்னு கேள்வி கேட்டபோது பாபா அவருக்கு பதிலே சொல்லலை. அதாவது ஒரு குருவின் கடமை சிஷ்யனுடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொல்வது. ஆனால் இவன் சிஷ்யன் இல்லையே, யாரோ வந்து பாபா கிட்ட நான் எல்லாம் கேள்வி கேட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு, நான் கெட்டிக்காரன்னு, அந்த ஆட்டிடியூட் தான். அப்படி வரவும் பாபா என்ன பண்ணாரா, பக்கத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு, இங்கே வா, நீ போய் அந்த சாக்சந்த் இருக்கிறார் இல்லையா, மார்வாடி, அவர் கடையில் போய் பாபா கேட்குறாருன்னுட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னாராம். இந்த அணுக்க தொண்டர் ஓடி போய் அந்த சாக்சந்துக்கிட்ட, பாபா உங்கள்ட்ட 100 ரூபா கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மார்வாடி கும்பிடு போட்டுட்டு, 100 ரூபாய் இல்லைங்க, சாரி அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் இங்கேருந்து வந்து, அவன் எனக்கு கும்பிடு போட்டுட்டு 100 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாரே மார்வாடி அப்படின்னார். பாபா என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் அந்த ஆள் பார்த்துட்டு இருக்கான். நான் ஒரு கேள்வி கேட்டால் இவன் என்னத்துக்கு இப்போ 100 ரூபாய் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சந்தோர்கர் இருக்கார் இல்லையா, நானா சாஹேப் சந்தோர்கர், அவர்கிட்ட, இங்கே வா, அந்த சாக்சந்துக்கிட்ட எனக்கு ஒரு 100 ரூபா வாங்கி கொடு அப்படின்ன உடனே அவர் வேற ஒன்றும் பண்ணல. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி சந்தோர்கர் எழுதுகிறேன், இப்போ எனக்கு அவசரமாக ஒரு 100 ரூபா வேணும் அப்படின்னு தன்கிட்ட தேடி பார்த்தார். தங்கிட்ட இல்லை. உடனே இந்த இதை மடித்து அந்த ஆள்கிட்ட கொடுத்து, நீ இதை கொண்டு போய் அந்த மார்வாடிகிட்ட கொடு அப்படின்ன உடனே அவன் எடுத்துன்னு போன உடனே அவர் சந்தோர்கர் கடிதத்தை பார்த்த உடனேவே 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். கொண்டு வந்து அவர் கொடுக்கவும் பாபா வாங்கி வச்சுட்டார். அங்கே தாஸ்கணுன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே கோபம். எவனோத்தன் வந்து ஏதோ கேள்வி கேட்டால் இவர் என்ன சம்மந்தம் இல்லாமல் முதல்ல ஒரு ஆள் அனுப்புகிறார், அவன் ரூபாய் இல்லைன்னு வரான். பாபா கிட்டேயா ரூபாய் இல்லை? இல்லை நம்மக்கிட்ட இல்லையா? நம்மளெல்லாம் கேட்காம சந்தோர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இல்லாமல் அவர் எழுதி கொடுத்து போய் அவர் போய் கொடுத்த உடனேவே 100 ரூபா கொடுக்குறான். இது என்னது இது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி மனசில் சினிங்கின போது, அப்போ பாபாவுடைய செய்கைக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான், கடவுளை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு தகுதி வேண்டும். இப்போ அந்த மார்வாடிக்கு நானா சாஹேப் சந்தோர்கரை தெரியும். என்னைக்கு இருந்தாலும் இந்த ரூபாயை அவர் திருப்பி கொடுத்துடுவார். ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிந்த ஆள், எனக்கு பரிச்சயமான ஆள். முதல்ல வந்தவனே எனக்கு தெரியாது, அவன் சொல்கிறான் பாபா 100 ரூபா கேட்குறாருன்னுட்டு. அது எவ்வளோ தூரம் உண்மை, நான் எப்படி நம்புறது? இதுதாங்க நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கும் இறைவனுக்கும் இடையே, இறைவனுக்கு உங்களை தெரியணும்னா நீங்கள் அவரை பரிச்சயப்படுத்திக்கணும். நீ யார், நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அவனும் உங்ககிட்ட வரமாட்டான். ஸோ கடவுள்
யாருங்கிறத புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடவுள் பரிச்சயப்பட்டவராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பரிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இறைவனை நம்ப வேண்டும். இறைவா அப்படின்னு சொன்னாதான், ஓ இவன் என்னுடைய பக்தன், இவன் தினம் என்னை கும்பிடுவானே அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன நாடகம் பாபா எப்படி ஆடியிருக்காரு பாருங்க. மார்வாடி கிட்ட போய் 100 ரூபாய் கேட்க சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லி இவர் எழுதி கொடுக்க, உடனே அவன் ரூபா கொடுக்க. அப்ப பாபா சொன்னதோட பொருள் இதுதான். இறைவனை நீ உணர்வது அவசியம், ஆனால் அவனுக்கு உன்னை பரிச்சயமாக இருக்க வேண்டும். உன்னை தெரிந்திருக்க வேண்டும்னா நீ உனக்கு கடவுளை தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்க வேணும். இந்த கடவுளை புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பக்தி. முயற்சி, பக்தியின் முயற்சி. அதோட பலன் என்ன கிடைக்கும்? பேரானந்தம், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கை. இதுதான். இதை அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அந்த புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கிறது இல்லை, நமக்கு புரிஞ்சிருச்சு, அதுதான் சரி. இன்னைக்கு பாபா வாணியில என்ன பார்த்துடலாம். சாயையின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய தர்மம், செல்வம், ஆசை, முக்தி இவைகளை எளிதில் அடைகிறான். அற்புதமான வசனங்க. நாம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு இதோ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. அதுக்கு தான் கரத்தலா ஆமலக்கம்னு சொல்லுவாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி. நெல்லிக்கனி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம உள்ளங்கையில் நெல்லிக்கனியை வச்சுருந்தோன்னா இதோ என்பது போல தெளிவாக காட்டுகிறது. சரி வாங்க, இந்த சந்தோஷத்தோடு அப்படியே ஒரு பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? எனக்கு ரொம்ப முடியாமல் தான் நான் பாபா கோயிலுக்கு வந்தேன். அவர் வந்து என் உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா ஆக்கிட்டார். அதனால் அவருக்கு சேவை செய்யணுன்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து சேர்க்குறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவர் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவருக்கு சேவை பண்ணுறது தான் என்னோடய தொழிலே, வேறு எதுவுமே இல்லை. அவர் வந்து என் உடம்பை ரொம்ப நல்லபடியாக கொடுத்து வச்சுருக்கேன். என் பசங்களுக்கு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ரொம்ப 2 பேருக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவர்கிட்ட வந்து சேர்ந்ததுலேருந்து நான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கேன். இந்த ஏரியாலேயே பாபா இந்த இருக்கிறதுனால தான் எல்லாரும் மக்களும் செழிப்பாகவும் சிறமையாகவும் அருமையாகவும் வாழ்கிறாங்க. அதனால் பாபா ஒரு இந்தவுடைய இருக்க அவருடைய அருள் இருக்க சாதாரண வாயில் சொல்ல முடியாது, நம்ம அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதனால் பாபாவுடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே தேவை. நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செய்து காட்டினார், செய்து முடித்தார். அதனால் அவருடைய அருள் நமக்கு ரொம்ப தேவை. நீங்கள் வந்து இந்த பாபாவை வியாழக்கிழமை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால் நீங்கள் பாபாவுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. 6 வாரம் கண்டினியூவாக வரணும். கண்டினியூவாக வந்து பொறுப்பொழுது இருந்து நல்லதாக பண்ணிங்கன்னா அவர் நீங்கள் நினைக்கிறத அவர் நடந்து காட்டுவார். என்னுடைய அனுபவத்தில் அவர் எனக்கு எல்லாம் செய்திருக்கார். அவரை மாதிரி எனக்கு நான் வேறு எந்த இதுவும் இல்லை. அதுதான் இது முக்கியமானது. ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இது. வந்து அம்பத்தூருக்கு கொஞ்சம் இடது பக்கமாக வந்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்தலம் இது. போக்குவரத்து பஸ் ஸ்டாப்லேருந்து 100 அடி தூரத்தில் இருக்குது. அப்ரோச்சுக்கு நல்ல இடம், நல்ல சரௌண்டிங்கு, கேட்டதெல்லாம் நல்லா நடக்கும். மிராக்குலர் டெய்லி ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கேட்டதெல்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. தனித்தனியாக சொல்ல முடியாது. மிராக்குலர் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும். அதான் மிராக்குலர். சாய்ராம் சாய்ராம். பாபாவை நம்பி வரவங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கிது. நான் நம்பி வந்தேன், எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. வரவங்க எல்லாருமே நல்லபடியாக எல்லாம் நல்லதாக சொல்கிறாங்க. அதனால பாபா நம்பி வந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். நான் நினச்சி வந்தேன், அது கண்டிப்பாக எனக்கு நடந்தது. நான் ரொம்ப அவருக்கு சேவை செய்யணுன்ட்டு முடிவெடுத்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், அது கண்டிப்பாக நடந்தது. இவரை நம்பி நான் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நம்பி வந்தேன், அது கிடைச்சிது. தொலைந்தது இன்பம் நிறைந்தது வாழ்வு வளம் பெறவே, எங்களின் வாழ்வு வளம் பெறவே. 9 வாரம் விரதமிருந்து 9 வாரம் விரதமிருந்து தரிசித்தோம் ஆரத்தி. ஜெய ஜெய தத்தாத்ரேய ஆரத்தி. பாபா நாமமும் பாடிடலாமா? ஜெய் ஜெய் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், ஈசனும் சாயிராம், சர்வேஷனும் சாயிராம், ராமனும் சாயிராம், கிருஷ்ணனும் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், சாயிராம். गुरु साईनाथ शरण
சாயிரா